ரைட். இது முதலாவது முதல் கேள்வி. MgCl2ஐயும் கால்சியம் குளோரைட்டையும் கொண்ட சமமூலர் கரைசலொன்றின் என்று சொல்கிறாங்க. அதாவது ஒரு சமமூலர் கரைசல் ஒன்று இருக்கு. MgCl2 CaCl2 மெக்னீசியம் குளோரைட் கால்சியம் குளோரைட்டை கொண்ட சமமூலர் கரைசல் ஒன்று. அப்போ சமமூலர் என்று எங்களுக்கு தரவு தந்தால் நான் ஒரு முடிவுக்கு போகலாம். இவர் வந்துக்கிட்டு எக்ஸ் மூல் இருந்தால் இவரும் எக்ஸ் மூல் இருந்தால் எக்ஸ் மூல். இது வந்துக்கிட்டு நான் போகிற ஒரு முடிவு தந்த தரவை வச்சுக்கொண்டு நான் போகலாம். Cl மைனஸ் அயன் சொறிவு 142 ppm ஆகும். அவை Cl மைனஸ் அயன் சொறிவை சொல்ற 142 ppm. ரைட். இது ஒரு தரவு. அப்போ ppm என்று சொன்னால் எனக்கு தெரியும் ppm என்று சொல்றது 10⁻⁶ ஒரு பங்கு. அதாவது இப்போ இவர் இந்த கலவையின் மொத்த திணிவு 16 கிராம் என்று சொன்னால் 16 கிராம் ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் இருக்க போகிற Cl மைனஸ் திணிவு 142 கிராம். 16 கிராம் கலவையின் திணிவு என்றால் 142 கிராம் Cl மைனஸ் திணிவு. சரியோ? இப்போ கேட்குறது Mg2 ப்ளஸ் அயன் செறிவு ppmல. அவர் கேட்கறது வந்துக்கிட்டு Mg2 ப்ளஸ் தான் அவர் கேட்க. சரியோ? இவரை தான் அவர் கேட்க. இப்போ அதுவும் ppmலாம் கேட்க. அப்போ ppmன்றது 16 கிராம் பார்க்க வேண்டியது தெரியும். அவை 16 கிராமில் 142 கிராம் வந்துக்கிட்டு Cl மைனஸ் இருந்தால் 16 கிராமில் எத்தனை கிராம் Mg2 ப்ளஸ் இருப்பாரோ அந்த பெருமானம் தான் அவருக்குரிய ppm பெருமானமாக இருக்க போகும். சரியோ? அவை 16 கிராமில் 142 கிராம் Cl மைனஸ் இருந்தால் Cl மைனஸ் மூல் Cl மைனஸ் அதாவது 16 கிராமில் உள்ள Cl மைனஸின் மூல் அவர் மூல் எவ்வளோ வரப்போகுது? அவர் 16 கிராமில் இருக்கக்கூடிய துணிவு தான் 142 கிராம். அப்போ அவர் என்ன மூலர் திணிவு 35.5 கிராம். இது தரவில் தரப்பட்டிருக்கு. சில தரவுகளில் சில கேள்விகளில் சில மூலக்கூட்டு திணிவுகள் தராட்டியா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மூலர் திணிவுகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாத ஒரு இப்போ MN என்ற சேர்வையில் வந்துட்டு மூலர் திணிவுகள் தராட்டி நாங்கள் அந்த எக்ஸாம் எழுதுகிற டைமில் இருந்தாலும் மிடமாட்ட கேட்டு அந்த பெருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். சில தரவுகள் டேட்டாவுகள் தராமல் விடப்பட்டிருக்கலாம். அவே பாஸ் பேப்பரில் வந்துக்கிட்டு அது இருக்காது. அந்த டைமில் அவங்க அந்த எக்ஸாம் டைமில் சொல்லியிருப்பாங்க இந்த பெருமானம் அந்த பெருமானம் என்று குறித்த பெருமானத்தை சொல்லியிருப்பாங்க. சரி. அப்போ Cl மைனஸ் மூல் 4 மூல். Cl மைனஸ் மூல் வந்துக்கிட்டு 4 மூல். அப்போ இப்போ 4 மூல்னு சொன்னால் சமமூலர் கரைசல். இப்போ இதில் வந்துக்கிட்டு மொத்தம் 4 மூல் தானே. ஆகவே அதை ரெண்டாக பிரித்து என்ற சமமூல் 2ஆக பிரித்து 2 மூல் வந்துக்கிட்டு 2 மூல் எதில் இருக்க போகிறார்? MgCl2ல இருக்க போகிறார். 2 மூல் கால்சியம் குளோரைட்ல இருக்க போகிறார். ஏன்னா அவர் தரவில் சொல்லிட்டார் சமமூலர் கரைசல் என்று சொல்லி. அப்போ இவர மூலம் வேற மூலம் சமன். இவர் எக்ஸ் இருந்தால் இவர் 2x, இவர் எக்ஸ் இருந்தால் இவர் 2x. அப்போ மொத்தம் 4x. ஆகவே ஒரு எக்ஸ் வந்துக்கிட்டு ஒரு மூல். அப்போ Mg2 ப்ளஸ் வந்துக்கிட்டு எவ்வளோ இருக்க போகிறார்? Mg2 ப்ளஸ் மூல் ஒரு மூல் இருக்க போகிறார். ஒரு மூல் இருக்க போகிறார். என்னதில்? 16 கிராமில். அப்போ இவர் வந்துக்கிட்டு ஒரு மூல் இருப்பாராக இருந்தால் அவரை மூலர் திணிவு என்ன? 24. அப்போ இவர் வந்துக்கிட்டு நான் சொல்லலாம் என் சமன் ஸ்மால் எம் கேபிட்டல் எம் ஸ்மால் எம். இவர் வந்துட்டு ஒரு மூல் என்று சொன்னால் ஸ்மால் எம் வந்துக்கிட்டு அதான் கேள்வி. கேபிட்டல் எம் 24 கிராம் மூல் -1 இங்கே மூல் வெட்டுப்பட்டா 24 கிராம். அவை இந்த கேள்விக்குறிக்கு எனக்கு விட வருகிறது 24 கிராம் என்று வருகிறது. ஆகவே 16 கிராமில் 24 கிராம் இருப்பதனால அவரோட ppm 24 ppm. சரியா? மூணாவது விட